ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். குருவின் மூலம் ஞானமும் தெய்வத்தின் மூலம் திரு அருளும் ஓரிடத்தில் ஒரு சேரப் பெறும் பேறு செவ்வாடைத் தொண்டர்களுக்கே உரிய தனிச்சிறப்பு. தெய்வம் குருவாக வருமா? அன்று அப்பன் சிவபெருமான் திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் குருவாக எழுந்தருளி மணிவாசக பெருமானுக்கு ஞானோபதேசம் செய்தார். பூதங்கள் ஐந்தினுள்ளும் பரமுமாய் நின்றொளிரும்புற்றிடம் கொண்ட பெருமாட்டி இயற்கை வழிபாடும் இறை வழிபாடும் இணைந்திருப்பதே உண்மை. வழிபாடு என்பதை உணர்த்த இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் சக்தி பீடத்தை அமைத்து தந்தருளியுள்ளாள். உயிர் இருக்காது, உடல் இருக்காது வாழ்ந்த வாழ்க்கையின் பலன்தான் இருக்கும். இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். உள்ளம் உணரப்படும் பொழுதுதான் ஆன்மாவும் நல்ல உயிராக கருதப்படுகிறது. ஆடிப்பூரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து எல்லா பெண்களுமே முன்னின்று சிறப்பாகச் செய்ய வேண்டும். ஆன்மீகத் துறையில் பாவங்கள் குறைய பல பிரச்சனைகள் தீர தன்னிலை உணர்ந்தலும் தர்மத்தைச் செய்வதும் தொண்டு செய்வதுமே வழியாகும். மேல்மருவத்தூரில் தொண்டு செய்பவர்கள் தான் செய்வதைச் சிறப்பாகச் செய்ய எண்ணமும் ஆர்வமும் இருக்க வேண்டும். அதில் பெரியது சிறியது என்று பார்க்கக்கூடாது. ஆன்மீகம் பொறுமையை கற்றுத்தர வேண்டும். பெண்களின் அவஸ்தைக்கு அறியாமையும் உணராமையும் தான் காரணம். தெய்வ வழிபாட்டின் பலன் மனதில் அமைதி நிம்மதி கிடைக்க வேண்டும். அது தினமும் வழிபாடு செய்தால் மட்டுமே கிடைக்கும். ஓம் சக்தி.